ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. தாரமந்திரமனுசிந்திய சந்ததம் பிராணவாயுமபி அம்ய நிர்மலாக இந்திரியாணி விஷயாத் அதாபகிருத் ஆஸ்மகே பவது பாசனோன்முகாக. அஷ்டாங்க யோகத்துல பிராணாயாமத்தினுடைய வைபவங்களை எல்லாம் நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல விவரமாக சொல்லிட்டு இருக்காருன்னு நம்ம கேட்டு இருக்கோம். அப்ப அந்த மூச்சு காற்ற உள்ள இழுத்து அத கும்பகம் என்ற ஒரு நிலையில உள்ள தேக்கி உள்ள இருக்கக்கூடிய அசுத்த காற்று இருக்க அதை வெளியில கொண்டு வந்து எவ்வளவு முறைகள் உத்தமமான குருவரிடத்திலிருந்து இந்த ஒரு அபியாசத்தை, அதாவது இந்த ஒரு பயிற்சியை நாம் எடுத்துக்கொண்டு செய்கின்றோமோ அதற்குத்தான் பிராணாயாமம்னு பெயர்னு நம்ம இந்த வைபவங்களை எல்லாம் கேட்டு இருக்கோம். அப்ப அந்த பிராணாயாமத்துல நம்ம புரிஞ்சிடுது என்ன, பட்டத்திரி சொல்ல வரக்கூடியது என்ன, யோக சாஸ்திரத்துல நமக்கு வியாதி இல்லாம இருக்கணும்னா, நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா, வாதம் பித்தம் முதலியவைகள் நம்மள அணுகாம இருக்கணும்னு சொன்ன ஒரு மனுஷன் வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாமா. இப்ப நம்ம எந்த விவரங்களை கேட்டு இருக்கோமோ அந்த பிராணாயாமத்தை மூச்சை இழுத்து விட்டு அபியாசத்தை பண்ணான்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு முடியுமோ அதை பண்ண பண்ண அவருடைய ஆயுள் காலமானது வளர்றதா. அதனாலதான் மகான்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கணக்கு தாரமந்திர மனு சிந்திய சந்ததம்னு பட்டத்திரி ஆரம்பிச்சதுல இவ்வளவு அர்த்தம் இருக்கா, நமக்கு ஆச்சரியம் இருக்கு. அவர் என்ன சொல்ல வந்தாரோ இதற்குண்டான வியாக்கியானங்கள், இதற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யோகத்தினுடைய தத்துவங்களை பதஞ்சலி யோக சாஸ்திரம் பகவத்கீதை இதைகளை எல்லாம் வச்சுண்டு நம்ம பார்க்கும் போது இதற்காக ஒரு தனி ஆராய்ச்சியே நம்ம பண்ணலாம்னு சொல்றது. அவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்து கொட்டியிருக்கா ஒரு பிராணாயாமத்துக்கு சித்தர்கள் அந்த காலத்துல. அப்ப அவர்கள் கணக்கு போட்டு பார்த்திருக்கா. ஒரு நாளைக்கு நம்ம காலம்பர சாதாரணமா ஒரு 5:30 மணிக்கு எழுந்துண்டு ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு படுத்துட்டோம்னா அதுக்குள்ள எத்தனை தடவை இந்த பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய, அதாவது மூச்சை சாதாரணமா இழுக்கிறோம் வெளியில விடுறோம், அடக்கி பண்றது பிராணாயாமம். நம்ம மூச்சு விட்டு பண்ணின்றதுனால தான் நம்ம உடம்பு உலகத்திலேயே இயங்கின்னு இருக்கு, நமக்கு தெரியாம அதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சித்தர்கள் அதை யோக சாஸ்திரத்திற்காக கணக்கிட்டார்களா, ஒரு சராசரி மனிதன் எவ்வளவு தடவை ஒரு மூச்சை இழுத்து விடுவான்னு. அப்ப அவர்களுடைய கணக்குப்படி பார்த்தால் சுமார் குறைந்த பட்சம் நாம் எல்லாம் தினமும் 21,600 முறை நம்முடைய மூச்சை இழுத்து விடுகின்றோம்னு அவர்களுடைய ஒரு கணக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கும் இந்த பிராணாயாமத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த 21,600 முறை விடக்கூடிய மூச்சு காற்ற ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 100 தடவை அடக்கி மெதுவா விட்டோம்னு சொன்ன, பிராணாயாமத்தை அனுசஞ்சிச்சோன்னு சொன்ன, அன்னைக்கு அது என்ன ஆகும்? 21,500 முறையாயிடும். அன்னைக்கு அந்த 100 அந்த இழுத்து விடக்கூடிய அந்த மூச்சு காற்று நமக்கு மிச்சம் கிடைக்கும். அப்படி 100 கூட்டிண்டே போனோம்னு சொன்னால் அந்த கணக்கானது அத்தனை முறை நம்முடைய ஆயுளை அபிவிருத்தி செய்யும், நம்முடைய வயதை கூட்டும், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நமக்கு அளிக்கும், மனத்தில் உள்ள சூக்ஷ்மமான நோய்களை கூட அது போக்கக்கூடியதாக அமையுமா. அதனால தான் பகவத்கீதையில கண்ணன் நாராயண பட்டத்திரி சொல்ல வந்த இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக உபதேசம் பண்றார். அதனுடைய தமிழ் விளக்கத்தை நம்ம கேட்டோம்னா ஈஸியா நமக்கு புரிஞ்சிடும் அந்த பாசுரத்தை. தன்னுடல் சேவைக்கும் தன்னுடல் சேவைக்கும் தன்னாத்ம நன்மைக்கும் தன்னுடல் தன்மனமும் இயங்காது இயலுமே தன்னலமற்ற தரணியில் பணி செய்யும் ஞானிக்கு பிராணாயாமம், ஞானிக்கு பிராணாயாமம் தன்னுள் தானே தத்துவம் விளங்கிடுமே. அர்ஜுனா, ஒரு மனுஷனுக்கு வியாதியே இல்லாம ஆயுள வளர்த்துண்டு ஒரு ஞானத்தை அடையணும், நல்ல சிந்தனை வரணும் அப்படின்னா வேற ஒண்ணுமே அவன் பண்ண வேண்டாம். பிராணாயாமத்தை அஷ்டாங்க யோகத்துல அவன் அனுஷ்டிச்சான்னா போறோம், அவனுக்கு சகலவிதமான நன்மைகளும் அவனுக்கு ஏற்படும். சலனத்தை அது கட்டுப்படுத்தும்னு பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு கண்ணன் பிராணாயாமத்தை ஒரு உபாயமாகவே அவர் உபதேசம் பண்ணியிருக்காராம்.
அப்ப நம்ம மூச்சு காற்றை இழுத்து பிடிச்சிட்டோம். ரொம்ப கஷ்டமான பகுதி. ஆழ்ந்து கவனிச்சாதான் இதனுடைய பொருள் நமக்கு புரியும். நம்ம பிராணாயாமம்னா இப்ப முதல்ல உட்கார்ந்தோம் ஆசனத்துல, உள்ள மூச்சு காற்றை அமைச்சிட்டோம், அதை அப்படியே உள்ள நிறுத்திட்டோம், மறுபடியும் விட போறோம். அப்ப உள்ள நிறுத்துற மோனம் நிறுத்திட்டு வெளியில அதை கொண்டு வரத்துக்குள்ள ஒரு காரியத்தை நம்ம பண்ணணுமா. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நம்ம மனசை கட்டுப்படுத்தணும். அந்த மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நமக்கு சொல்லும் போதே இந்த ஒரு தபஸோ மனசை கட்டுப்படுத்துறதோ நமக்கு யாரை நினைவூட்டுறதுன்னு சொன்னா ராமதாசனான ஆஞ்சநேய சுவாமியைத்தான். இந்த ஒரு சந்தர்ப்பத்துல நித்தியம் பிரம்மச்சாரியாக இருந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு ராமதாசனாக பல இடங்கள்ல நம்ம பல அனுமானுடைய படத்தை பார்த்திருக்கலாம். அவருடைய ரோமங்கள் எல்லாம் புலகாங்கிதம் அடைய ஏதாவது ஒரு நதிக்கரையில தன்னுடைய 2 காலையும் மடக்கிண்டு கண்ணை மூடிண்டு மூச்சை இழுத்து ராமநாம தாரக மந்திரத்தை ஓம்காரத்தோடு சொல்லிண்டு அவர் தபஸாஞ்சநேயராக இருக்கக்கூடிய திருக்கோலத்தை இப்ப நம்ம நினைவுல கொண்டு வரணும். ஏன் ஆஞ்சநேயரை நினைவுல கொண்டு வரணும்னா, நாம இப்ப இந்த திருக்கோயில்ல தரிசிக்கக்கூடிய உத்தமமான சுவாமியே ஆஞ்சநேயர் தான். எந்த திருக்கோயில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? சென்னை வில்லிவாக்கம் பஸ் நிலையத்திற்கு அருகில் அழகாக அமைந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். நாம் கோயிலை வலம் வர ஆரம்பிக்கும் போது அங்கு ஓம் தாமோதராய வித்மகே ருக்மிணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத் என்ற ஒரு அழகான மந்திரமானது நம்முடைய கண்ணுக்கு புலப்படுகிறது. இதோ உங்களுக்காக அந்த மந்திரத்தையும் நாம் தரிசிக்கின்றோம். அதை கூடவே நாம் உச்சரிக்கலாம். இது தாமோதர பெருமாள் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய மூலமூர்த்தியினுடைய மந்திரம். இந்த திருக்கோயிலில் இதை அனுசந்தித்து தாமோதரனை வேண்டிக் கொண்டால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது என்பதற்காக இந்த மூல மந்திரத்தை அனைவரும் அறியும் வண்ணம் இங்கு எழுதியுள்ளார்கள். அதை நாம் ஜபித்துக் கொண்டே சற்றே நகர்ந்தோமே ஆனால் இதோ நாம் தேடிய யோக சாஸ்திரத்திலே அனுஷ்டித்து காட்டிய ஆஞ்சநேய சுவாமி நமக்கு திவ்ய தரிசனத்தை அளித்து விட்டார். ஆனால் இந்த திருக்கோயிலிலே அவர் தபஸ்கோலத்தில் இல்லை, நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியளிக்கின்றார். 2 கைகளையும் கூப்பிக்கொண்ட தாசபாவம், அழகாக வெண்டைக்காப்பையும் சார்த்திக் கொண்டிருக்கின்றார். வெற்றிலைகளை மாலையாக தான் அணிந்து கொண்டு நமக்கு வெற்றியை அளிக்கக்கூடிய ஆஞ்சநேயனாக, வெற்றிகளை தரும் வெற்றி மாலை ஆஞ்சநேயனாகவும் நமக்கு இதோ திவ்ய தரிசனம். அது மட்டுமா, சீதை தன்னுடைய ராம பட்டாபிஷேகம் பூர்த்தியானவுடன் பிரதேகி சுபகேகாரம் எஸ்ய துஷ்டாசி மாமினி என்று ராமன் ஒரு முத்துமாலையை சீதையினிடத்தில் கொடுத்து, இந்த முத்துமாலையை உனக்கு யாருக்கு அளிக்க வேண்டும் என்று தோன்றுகின்றதோ தேஜோ திருதிர் யசோ தாஸ்யம் சாமர்த்தியம் வினயோ நயகா என்று எவன் தேஜஸ்வியோ, எவன் நித்திய பிரம்மச்சாரியோ, எவன் யோக புருஷனோ, எவன் சாமர்த்தியம் உள்ளவனோ, நவவியாகரண பண்டிதனோ, எவன் தாசபாவத்தோடு இருப்பானோ அவனுக்கு நீ இதை அலி என்று சொன்னபோது எந்த விதமான யோஜனையும் இல்லாமல் பிராட்டியான சீதையானவள் பட்டாபிஷேகம் பூர்த்தியானவுடன் அயோத்தியிலே முத்துமாலையை அனுமானுக்கு அணிவித்தாள் என்று ராமாயணம் பேசுகின்றது. ஆனால் இங்கு அனுமான் சீதை அளித்த முத்து மாலையையே தான் முத்து அங்கியாக மாற்றி சார்த்திக் கொண்டு விட்டார் போலும். இதோ அந்த அழகான முத்தங்கியினுடைய தரிசனம். நீண்ட தலைக்கு மேல் வால், அந்த வாலில் கட்டப்பட்ட மணி, உயர்ந்த திருக்காப்பு, இதோ இதே ரூபத்திலே உற்சவமூர்த்தியும் அனுமானுக்கு பக்கத்திலேயே பக்த ஹனுமாராக இருக்கின்றார். உற்சவமூர்த்திக்கும் மூலமூர்த்திக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் உற்சவமூர்த்தியானவர் அழகாக தன்னுடைய 2 கண்களையும் திறந்து கொண்டு தன்னுடைய நேத்திர சேவையை நமக்கு அளித்து, அதோடு அவருடைய அழகான சிறிய திருவடியான பகவான், அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சிறிய திருவடி ஆஞ்சநேய பகவான் நமக்கு அவருடைய திருவடி தரிசனத்தையும் அளிக்க, யோக ஆஞ்சநேயரை நாம் மனதிலே தியானித்துக் கொண்டு இதோ நின்று கொண்டிருக்கக்கூடிய பக்த ஆஞ்சநேயனை தரிசித்துக் கொண்டு நம்முடைய பிராணாயாமத்தினுடைய வைபவத்திற்கு திரும்பினோமே ஆனால் ஆக நமக்கு மனத்திலே அந்த காற்றை உள்ளே நிறுத்தும் போது மனதானது சஞ்சலப்படாமல் இருக்க வேண்டுமா. மனதிலே எந்த விதமான சிந்தனைகளும் இருக்கக்கூடாது. அப்போது என்ன செய்ய வேண்டும்? மகான்கள் கூறுகின்றார்கள், நம்முடைய ஒவ்வொருடைய மனதும் இருக்கின்றதே அது நாணல் பூவிற்கு சமானம். நாணல் பூ என்று ஏன் வர்ணிக்கின்றார்கள் என்றால், மிகவும்
சாதாரணமாக இருக்கக்கூடிய பூ, அதிக கனமதிலே இருக்காது. காற்று அடிக்காவிட்டால் கூட நாணல் பூவானது அசைந்து கொண்டே இருக்கும். அது போன்ற நம்முடைய மனம் இருக்கின்றதே, சுற்றுப்புற சூழ்நிலைகள் நம்மை பாதிக்காவிட்டால் கூட நாணல் பூவாக அங்கும் இங்கும் அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்று நம்முடைய மனமானது அலைபாய்ந்து கொண்டே இருக்குமா. அப்போது அந்த பிராணாயாமத்திலே நம்முடைய காற்றால் அந்த மனத்தை அடக்கினோமே ஆனால் பிராணவாயுவானது அங்கே தோன்றுகின்றது. அந்த பிராணவாயு நாணல் பூவான நம்முடைய மனத்தை சஞ்சாரம் செய்ய வைக்கின்றது. கூடவே நாம் முதலில் ஆரம்பித்த ஓம்காரமானது நம்முடைய ஹிருதயத்துக்குள் கலந்திருக்கின்றது. அந்த ஒரு பாவத்திலே நம்முடைய மனதானது அழகாக பிராணவாயுவனுடைய சஞ்சாரத்திற்கு ஏற்ப இந்த பிராணாயாமத்திலே சுலபமாக பயணம் செய்யக்கூடிய நிலையைத்தான் பட்டத்ரி தாரமனுச்சந்ததம் பிராணவாயுமபியம்ய நிர்மலாக. பிராணவாயு, அந்த பிராணவாயுவானது நம்முடைய மனதை நிர்மலமாக அழகாக சலனத்தை நிறுத்தி அழகாக நம்மை ஓட்டிச் செல்கின்றது என்று பட்டத்ரி வர்ணிக்கின்றாராம். அது மட்டுமா, கொடிமரத்தை ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடியானது பற்றி கொண்டு விட்டதே ஆனால் அந்த கொடிக்கு அப்போதுதான் நிம்மதியானது ஏற்படும். அப்போது நம்முடைய மனது இருக்கின்றதே, அந்த மனது ஒரு கொடி. அந்த கொடி யாரை பற்றி கொள்ள வேண்டும்? பகவானாகிய மரத்தை நாம் பற்றி கொண்டோமே ஆனால், குருவாயூரப்பனாகிய மரத்தை நாம் பிடித்துக் கொண்டு விட்டோமே ஆனால், எத்தனை கடுமையான காற்று அடித்தாலும் புயலே வீசினாலும் அந்த கொடி பாதிக்கப்படுவதில்லை. காரணம், அந்த மரமானது அந்த காற்றை தாங்கிக் கொண்டு விடுகின்றது. கோல் தேடி ஓடும் கொழுந்தே போல் மால் தேடி ஓடும் மனம் என்று மகான்கள் கோதை பிராட்டியான ஆண்டாள் நாச்சியாரை வர்ணிப்பார்கள். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லிம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் என்று ஸ்ரீவில்லிபுத்தூரிலே படர்ந்த ஆண்டாள் என்ற ஒரு கொடி தன்னுடைய மனதை அடக்கி இந்திரியங்களுக்கு வசப்படாமல் ரங்கநாதன் என்னும் மரத்தை, சந்தன மரத்தை அது சுற்றி கொண்டதால் அதற்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லையாம். அதே போன்று பிராணாயாமத்திலே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய கொடியான நம்முடைய மனதை பகவானாகிய மரத்திற்குள் நாம் சுற்ற வேண்டியதற்கு முன்னால் செய்ய வேண்டிய காரியம் பிராணாயாமத்திலே நம்முடைய மனதை நிலைநிறுத்த வேண்டுமா. அவ்வாறு நிறுத்தி நாம் செய்துவிட்டோமே ஆனால் படர்விட்ட கொடியினிடத்திலே நல்ல பூக்களானது பூக்கும், பழங்களானது ஏற்படும். அதே போன்று நாம் படரவிட்டிய மரமாகிய கொடி இருக்கின்றதே, பிராணாயாமம் மூலமாக அது படர்ந்ததே ஆனால் பிராணவாயு அந்த சஞ்சரிப்பின் மூலமாக அதை கொண்டு சேர்த்ததே ஆனால் மற்ற பெரிய காற்று, புயல் காற்று என்ற ஆபத்துக்கள் எல்லாம் நமக்கு ஏற்படாது. அதாவது மற்ற தாக்கங்கள் இந்த இந்திரியங்கள் எத்தனை தாக்கினாலும் மனது அலைபாயாது. நல்ல சிந்தனை, ஆயுள் என்ற ஒரு வைபவத்தோடு இந்த மனதானது குளிர்ச்சியை அடையும், நம்முடைய ஆத்மாவும் சாந்தியை அடையும் என்று தான் பிராணாயாமத்தினுடைய ஒரு வைபவத்தை பட்டத்ரி தொடர்ந்து வர்ணிக்கின்றார். நாமும் தொடர்ந்து கேட்போம் இந்த ஆலயத்தின் மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு.